தமிழக அரசாக ஏற்பாடு செய்கிற எந்த நிகழ்ச்சியிலும் வந்தே மாதரத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. தமிழ்த்தாய் வாழ்த்து முதலிலே பாடப்பட வேண்டும், பிறகு தேசிய கீதம் ஜனகணமன பாடப்பட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவர்களுடைய அஜெண்டாவை, அவர்களுடைய செயல் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்போம். இன்றைய சம்பவம் நாளை வரலாறாகும். ஆகவே இது வரலாற்றில் பதிவு செய்யப்படும். 6 மாத கால அவகாசம் பொறுத்திருந்து பார்ப்போம். அப்பதான் புதுசா வந்திருக்காங்க. நீதியரசர்கள் நீதிமன்றத்திலே சொன்னார்கள், அரசாங்கம் தீவிரமாக ஈடுபட வேண்டும், அதற்கு அரசு அதிகாரிகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் நீதியரசர்கள் சொன்னார்கள். அதையும் இன்றைய அரசு, தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும், அந்த பணியிலே ஈடுபடுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதையும் நான் இந்த செய்தியாளர்கள் கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஆளுநர் மாளிகையில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி, ஆளுநர் ஏற்பாடு செய்கிற போது ஒவ்வொரு இடத்திலும் இந்த வந்தே மாதரத்தை தான் கொண்டு வந்து திணிக்கிறார். நாங்கள் ஏற்கனவே தமிழக அரசாக ஏற்பாடு செய்கிற எந்த நிகழ்ச்சியிலும் வந்தே மாதரத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. தமிழ்த்தாய் வாழ்த்து முதலிலே பாடப்பட வேண்டும், பிறகு தேசிய கீதம் ஜனகணமன பாடப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி கூறியிருக்கிறோம். தமிழக அரசு நிகழ்ச்சிகளிலே இந்த மாதிரியான வந்தே மாதரத்தை கொண்டு வருகிற பாடுகிற சம்பவம் நடக்கக்கூடாது என்பதை, எந்த காரணத்தை முன்னிட்டு அதை அனுமதிக்க கூடாது என்பதை வலியுறுத்தி தமிழக அரசை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆளுநர் ஏற்பாடு செய்கிறார் அந்த பதவி பிரமாண நிகழ்ச்சியை, அதனால் அப்படி செய்திருக்கிறார். அரசு, தமிழக அரசு செய்கிற நிகழ்ச்சியில் இந்த மாதிரி சம்பவம் வரக்கூடாது என்பதை போன தடவை இந்த கேள்வி வந்த போதும் சொன்னேன். இப்பொழுதும் அதே பதிலைத்தான் நான் சொல்லுகிறேன். ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி தான் துவங்கினாங்க. இன்னைக்கு அது காங்கிரஸ் மூலமா அது சாத்தியமாயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை இது வேற எதுவும் அரசியல் நோக்கம்? எந்த நோக்கத்தையும் நான் கற்பிக்க விரும்பவில்லை. அவர்கள் காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவித்தது, மந்திரி சபையிலே பங்கேற்க வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்தது. இன்று அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே இந்த அரசு கூட்டணி அரசாக மாறியிருக்கிறது. நாங்கள் வலியுறுத்துவதெல்லாம் கூட்டாட்சி தத்துவத்துக்கு எந்த ஊரும் நேர்ந்து விடாமல் அந்த கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநாட்டுகிற விதத்தில் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களை கொடுக்கின்ற, மாநில சுயாட்சி என்ற அடிப்படையிலே மாநில அதிகாரங்களை பெறுகின்ற வகையில் தான் தமிழக அரசின் அணுகுமுறை இருக்க வேண்டும். மத்திய அரசு ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே அரசு, ஒரே மதம், ஒரே மொழி என்கின்ற அந்த போக்கு தமிழகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் அவர்கள் படுதோல்வி அடைந்து போய்விட்டார்கள் பிஜேபியினர். ஆகவே கேரளத்திலும் அவர்கள் பெரிதாக அவர்கள் சாதித்துவிட முடியவில்லை, உள்ளே போக முடியவில்லை. எனவே வருகிற நாட்களிலும் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவர்களுடைய அஜெண்டாவை, அவர்களுடைய செயல் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிப்போம். அது தொடர்ந்து அந்த நிலைப்பாடுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடாகும். தொடர்ச்சியாக அமைச்சர்கள் இடம்பெற கூப்பிடுறாங்க, திருமாவளவனுக்கு கூடுதல் வலியுறுத்தல் கொடுக்குறாங்க. என்ன பின்னணி இருக்க முடியும்? திமுகவை தனிமைப்படுத்துகிற நோக்கம் இருக்குமா? இதற்கு காரணங்கள் கற்பிக்கவோ யூகங்களை சொல்லவோ நான் தயாராக இல்லை. சார், இப்ப திமுக அதிமுக வந்து கூட்டணி ஆட்சியே கிடையாது, தனிப்பெரும் ஆட்சி தான் பேசிட்டு இருந்தாங்க. விஜய் வந்து அந்த கூட்டணி ஆட்சி வந்து சாத்தியப்படுத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 60-65 வருஷம் கழிச்சு இதை எப்படி பொறுத்திருந்து பார்ப்போம். கூட்டணி அரசு எப்படி செயல்படுகிறது என்பதற்கு ஒரு 6 மாத காலம் அவகாசம் கொடுப்போம். Let us wait and see. அதே போலங்க சார், நிறைய புதிய எம்எல்ஏக்கள் என்ன பண்றாங்கன்னா, தடாலடியா போய் ஆய்வுங்கிற பேர்ல சில அடாவடிகள் பண்றதா எதிர்கட்சியில இருந்து
குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே அரசு மருத்துவமனை போய் திடீர் ஆய்வுல ஈடுபட்டு டீனுக்கு இது பண்றது, இந்த மாதிரி பண்றது, இதெல்லாம் எப்படி பார்க்கறது? அதிகாரம் ஒன்று ரெண்டு இடங்களில் ஒன்று ரெண்டு சம்பவங்கள் நடந்திருக்கலாம். அனுபவம் இல்லாதவர்களாக இதுவரை அதிகாரத்தை பெறாதவர்களாக இருந்தவர்கள் அவர்கள் தக்க முன்யோசனை என்று ஒன்று இடங்களில் ஏதாவது செயல் நடந்திருக்கலாம். அப்படி நடக்கக்கூடாது. அப்படிப்பட்ட செயல்களில் யார் ஈடுபட்டாலும் அதை உடனடியாக முதலமைச்சர் கண்டிக்கவும், அம்மாதிரி சம்பவங்கள் அரசுக்கு நற்பெயரை தராது என்பதை சுட்டிக்காட்டி அதை தடுக்கவும் முதலமைச்சர் முன்வர வேண்டும். சார், அதே போல அமைச்சர் உட்பட ஒரு 9 பேர் மேல கல்வி சான்றிதழ் போலின்னு சொல்லி ஒரு விஷயம் ஓடி. எனக்கு அதிகமாக தெரியாது அதை பற்றி. சார், பாஜக வரலன்னு சொல்றீங்க. ஆனா விசிக தலைவர் என்ன சொல்றாங்க, ஆர்எஸ்எஸ் குழந்தை தான் தாவேக்கான் தொடர்ச்சியா வலியுறுத்திட்டே வர, அதை சொல்லிட்டே இருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு அரசியல் தலைவர் சொல்லுகிற கருத்துக்கு நான் பரிமேலழகரை போல மூவாவை போல விளக்க உரை எழுதுகிறவன் அல்ல. அது அவர் கருத்து. அதை பற்றி நான் எந்த விளக்கமோ பதிலோ சொல்ல தயாராக இல்லை. வரலாற்று வெற்றியா சார் இந்த தேர்தல் வெற்றி? ஏன்னா 67க்கு அப்புறம் வரலாறு என்பது சம்பவங்களால் தீர்மானிக்கப்படுவது. இன்றைய செய்தி நாளைய வரலாறு என்பதைப் போல இன்றைய சம்பவம் நாளை வரலாறு ஆகும். ஆகவே இது வரலாற்றில் பதிவு செய்யப்படும், அவ்வளவுதான். வரலாற்றை ஏற்றுக்கொள்ளலாம் சார். அது காலப்போக்கில் தான் தீர்மானிக்கும். சார், இப்ப முதலமைச்சர் என்ன சொல்றாங்க? கம்யூனிஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, தெளிவா திடமா நாங்க வெளியில இருந்து மட்டும்தான் ஆதரவு, கிரைசிஸ் மேனேஜ்மெண்டா முடிவெடுக்கிறோன்ற நிலைக்கு வந்துட்டாங்க. பட் ஆனா விசிக தலைவர் திரும்ப அவங்களுடைய அழைப்பு ஏற்று மறுபடியும் ஆலோசனை செய்யறாங்க. இதை என்னவா புரிஞ்சுக்கணும்? சகோதரரே, இப்பொழுதுதான் நான் சொன்னேன், ஒவ்வொரு கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் கருத்துக்களை சொல்லவும் அவர்கள் ஒரு நிலைப்பாட்டை மேற்கொள்ளவும் பரிபூர்ண சுதந்திரமும் உரிமையும் உண்டு. ஆகையினால கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு எடுத்துக்காங்கன்னா அது அவங்க நிலைப்பாடு. விசிகா ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதா இல்லையான்னு இருந்தால் அது அவர்கள் நிலைப்பாடு. நாங்கள் தான் சொல்லிட்டோமே, இப்போ we will give 6 months time, 6 மாத கால அவகாசம் பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்கே கூட பட்டு தான் தேர முடியுங்கிற மாதிரி சில அனுபவங்கள் ஏற்பட்டால் தான் அவங்களுக்கு சிலவற்றை படிப்பினைகளாக அவர்கள் புரிந்து கொள்ளலாம். அதனால்தான் சொன்னேன், அந்த சில நாட்களுக்குள் அதை பற்றி ஒரு ஆட்சியை பற்றி ஒரு கணிப்பு செய்வது அவ்வளவு சரியாக பொருத்தமாக இருக்காது. எங்க ஓட் பேங்க் இஸ் இன்டாக்ட். நாங்கள் 32 வருஷமா இந்த இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறோம். எவ்வளவு சரிவுகள் ஏற்பட்டிருக்கு, தோல்விகள் ஏற்பட்டிருக்கு, அதையெல்லாம் ஒரு புறத்தில் முறையில் தூக்கி எறிந்துவிட்டு நாம் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு நதியா நீர் உள்ளிட்ட வாழ்வாதாரங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ எவரும் செய்ய முன்வராத நிலையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த சாதனைகளை செய்திருக்கிறது. இதில் எந்த கட்சியும் எங்களோடு போட்டிக்கு வர முடியாது. சீர்குலைத்தல்கிற வார்த்தையெல்லாம் நீங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள். மக்கள் தீர்ப்புக்கு சீர்குலைத்தல் என்கின்ற வார்த்தை அது தங்களுடைய கருத்து. அதே கருத்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அதே கருத்து இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுபோல அது உங்களுடைய ஒப்பீனியன், அதுக்கு நான் ரியாக்ட் பண்ண முடியாது. அதற்கு நான் ரியாக்ட் பண்ண முடியாது பிரதர். இப்போ இந்த 6 மாத கால அவகாசம் இதுவரைக்கும் நடந்த அந்த 15 நாட்களுக்குள்ளாக நிறைய கொஞ்சம் தவறான ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றாங்க, நல்ல காரியங்களும் செஞ்சிருக்காங்க. பாஜகவோட எதிர்ப்புக்கு காங்கிரஸ் தான் ஒரு முகமா இருக்கு இந்தியா லெவல்ல. அப்படியா? திமுக கூட்டணியில தான் இருந்துச்சு. இப்ப தாவேகா வந்தனால திமுக பின்னடைவா பாக்குறீங்களா? திமுக தன் நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கிறது. இவங்க இப்படி போறதுனால அவங்களுக்கு எப்படி பின்னடைவாகும்? அவங்களுக்கு பின்னடைவு ஒன்றும் கிடையாது. அவங்க நிலைப்பாட்டில் அவங்க உறுதியாக நிற்கிறாங்க. திமுக அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் அவங்களுக்கு அவங்க இருக்கிற இடம் தான் ராமர் இருக்கிற இடம் தான் அயோத்தின்னு சொல்லி புராணத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க இருக்கிற இடம் தான் அதுன்னு சொல்றதுக்கான இடமில்ல. அதை விட கடுமையாக மதச்சார்பின்மையை பாதுகாப்பதற்கும் மதவெறியை எதிர்ப்பதற்கும் பல்வேறு கட்சிகள், மம்தா கட்சி இருக்கு, அங்கே
பஞ்சாபில் இயக்கங்கள் இருக்குது, காஷ்மீரில் இயக்கங்கள் இருக்குது. அவங்களாம் காங்கிரஸை பார்த்தவங்க செய்யலை. சார் இப்ப முதலமைச்சரே என்ன சொல்றாங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டே ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, இது வந்து ஒரு டிஜிட்டல் புயல் அப்படின்லாம் பேசுறாங்க. இன்ஸ்டாகிராம்ல அவங்க பண்ணனால ஆட்சிக்கு இவ்வளவு எளிதா வந்துட முடியுமா? சரிதானா? அப்படி மூத்த தலைவர்கள் அரசியல்வாதி அப்படி பேச சரிதானா? முதலமைச்சராக இருந்த இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிற ஒரு கருத்தென்றால், அவர் மனதிலே பட்ட கருத்தை அவர் சொல்லுகிறார். அதே கருத்தை யாரெல்லாம் சொல்லணுமோ அவங்க விருப்பத்துக்கு சொல்லலாம். அந்த கருத்துக்கு ரியாக்ஷன் நான் கொடுக்க விரும்பல. சார், மதிமுகவோட இந்த இணையதளம் அடுத்து எல்லாமே டிஜிட்டல் ஆயிருக்கு. நம்ம அதுல எந்த மாதிரியான பரிணாமம்? நாங்கள் கடந்த 6 மாத காலம் 8 மாத காலமாக எங்கள் இணையதளத்தை மிக வலுப்படுத்தி இருக்கிறோம். பல நூற்றுக்கணக்கானவர்கள் அந்த பணியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். சார், இப்ப அடுத்த நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்ல இதே திமுகவோட நீங்க இருந்த அந்த நீங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கே எப்படிங்க சொல்லிட்டு இருக்க முடியும்? அரசியல்ல அடுத்த 5 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பீங்க, 10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பீங்க, 1 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பீங்க? நாங்களா இருக்கோம், அவ்வளவு. காங்கிரஸ் என்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்களே விஜயோட செயல்பாடுகளால கவரப்பட்டு அவருக்கு ஆதரவான ஒரு இதை பேசுறாங்க. அதனாலதான் அந்த கேள்வியை நாங்க கேட்க வேண்டியது. கவரப்பட்டவர்கள் சொல்லியிருப்பார்கள், அவர்கள் கருத்து. சார், அதிமுக வந்து அமைச்சரவைக்கு அழைப்பும் விடுக்கிறாரு ஆதரவுலாம். அதே நேரம் அதிமுகவினுடைய நலன்களும் எங்களுக்கு முக்கியம்னு சொல்றாரு. இது பெருங்குழப்பம் இதை பற்றி சுத்திக்கிட்டு இருக்கு. 10 நாளா 15 நாளா அதிமுக அரசு அமைக்குமா, திமுக ஆதரவு கொடுக்குமா, அது உண்டு, அது இல்லை, முதல் நாள் உண்டு, மறுநாள் இல்லை. இது மாதிரி குழப்பத்தில் மாறி மாறி கருத்துக்கள் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நான் எந்த கருத்தும் அது குறித்து அதிமுக அரசமைக்க முயன்றதா, திமுக வெளியிருந்து ஆதரவு கொடுக்க முயன்றதா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அது என்ன நடந்தது, திரைமறைவில் நடந்ததுன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. திரைமறைவு இருக்கும்போது நான் வெளியில் இருக்க எப்படி பார்க்க முடியும்? எனக்கு தெரியாது. சார், விஜய் உங்க வீட்டுக்குலாம் வந்தாரு, உங்ககிட்ட எதுவும் கேபினட்ல இடம் பெறீங்களான்னு சபாஷ் சபாஷ், சரியான கேள்வி. மத்திய அமைச்சரவையில் மிக முக்கியமான இலாக்கா எது வேண்டுமோ நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று 98லேயும் 99லேயும் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் கூறிய போது திட்டவட்டமாக நான் மறுத்துவிட்டு என் சகாக்கள் 2 பேரை அமைச்சர்களாக்கியவன் என்பது நாடறியும். விபி சிங் பொறுப்பேற்ற போதே, ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது எனக்கு அமைச்சர் பதவி கொடுக்க விரும்பிய போது அதை நான் மறுத்தவன் என்பதும் மிக முக்கியமானவர்களுக்கு தெரியும். ஆகவே அந்த பெரிய வாய்ப்பு அகில இந்தியாவுக்கே கேபினட் மந்திரி கொடுக்கன்னு சொன்னப்பவே நான் வேண்டான்னு சொன்னவன். எனக்கு அந்த மந்திரி பதவிங்கிற எண்ணம் 1% கூட என் வாழ்க்கையில் என்னைக்கும் ஏற்பட்டது இல்லை, இனியும் ஏற்படாது. சார், பெரும்பாலும் அரசியல்